மதுரையில் இன்றைக்கி வந்து கலவரம் பண்ணுற சங்கி கூட்டங்களே, இந்த மதுரைக்கு வர மெட்ரோவில் தடுத்தாரே அவங்க மோடி, அதுக்கு ஏதாவது இந்த சங்கி கூட்டங்கள் ஏதாவது ஒன்று பேசியிருக்காங்களா? இன்றைக்கி இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு சீர்குலைக்கிறதுக்கு இந்த ஹச் ராஜா, மானங்கட்ட ஹச் ராஜா இதுவரை தமிழ்நாட்டுக்காண்டி ஏதோ ஒரு போராட்டத்துக்கு நின்றுருக்காரா? மண்ணுக்கோ மக்களுக்கோ தமிழுக்கோ எதுக்காக ஒரு பக்கத்து போராட்டத்துக்கு நின்றுருக்காரா? அவர் மேலே ஏதாவது வழக்கு வாங்கியிருக்காரா? பேசுறது ஃபுல்லாக அவதூறு, பேசுகிறது ஃபுல்லாக வன்முறையை தூண்டுற வழக்கு தான் பேசுவார் அவர். இந்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் ஹெச் ராஜாவுக்கு என்ன வரலாறு இருக்குது? பிஜேபிக்கு முதல் என்ன வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த பிஜேபிக்காண்டி இவ்வளோ போராட்டம் பண்ணார், அவருக்கு ஒரு சிலை இருக்குதுன்னு சொல்லி மாலை போட சொல்லுங்க பார்ப்போம். மற்ற சிலைகளுக்குள்ளே இவங்க மாலை போடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருந்தால் தானே, அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் தானே. ஆனால் இங்கே வந்து கலவரத்தை பண்ணுறதுக்கு துடிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியம் இருக்குது? என்ன யோக்கியம் இருக்குது? மதுரைக்கு இதர என்ன செஞ்சுருக்க? எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியாச்சா? எப்போ நீ வந்தப்போ அடிக்கல் நாட்டிட்டு போனது திறந்தாச்சா? இப்போ என்ன அதுக்கெல்லாம் அவ்வளோ வாய் திறக்காமல் இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து இடிச்சு விட்டு மலையில் இடிச்சு விட்டோம்னா எல்லாத்துக்கும் இங்கே வேலை வாய்ப்பு கிடச்சிரும், முடியலைன்னா எல்லாத்துக்கும் சரியாயிருமா? என்ன மக்களுக்கு தேவையா அதை பாருங்களடா மானங்கட்ட பயிலா. ஒன்றுக்கு பார்க்க வெடிக்குதுடா அவங்கள பார்த்தா, நினச்சி பார்த்தா. என்னடா அவங்களுக்கு தகுதி இருக்குது? இங்கே ஒற்றுமையை சீர்குலைக்கிறது எப்படி நீங்களாம் வரைய? இவங்க பின்னாடி தற்கொலைகளில் போய் தெரிகிற மாதிரி சங்கி கூட்டங்கள் பின்னாடி போய் தெரிகிறது தான் வேதனையாக இருக்குது. எப்படி நீங்கள் இந்த பிஜேபியில் போய் பயணிக்கிறீங்க? நாளைக்கு உங்கள் பிள்ளை நாளைக்கு தலைமுறைக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் களத்தில். என்ன இருக்கு நினச்சி பாருங்கள். இதை மெட்ரோ விட்டால் திமுக மாத்திரம் ஏறி வர போகிறான் மேலே. எதுக்காண்டி வேணும்ன்றோம்? மக்களுக்கு தானே. ஏன் இல்லை பிஜேபிக்காரன் ஏற மாட்டானா? மக்களுக்கான திட்டத்தை மக்களுக்கு எதில் குறைக்கணும், எது நல்லது செய்யணும்னு நினைக்கிற விட்டுவிட்டு மக்களை எதில் கெடுக்கணும், எதில் வன்முறையை தூண்டணும், மக்களுக்கு எது பாதிப்பு இருக்குது, இதுக்கு ஒரு அரசு, மானங்கட்ட மோடி அரசு.